அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் உடலில் தோன்றும் கற்றாழை நாற்றம் மற்றும் வியர்வை நாற்றத்திற்கும் பாத வெடிப்புகளுக்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, உடலில் அளவிற்கு அதிகமாக வியர்வை வெளியேறிக்கொண்டே இருந்தால் இதனால் உடலெங்கும் வியர்வை நாற்றம் அதிகரித்து மேனியில் ஒரு வகையான உப்பு படியும், உப்பு பூக்கும் என்று கிராமத்தில் கூறுவார்கள். இந்த உப்பு படிதலினால் படிப்படியாக மேல் தோள்களில் ஒரு வகையான சொரசொரப்பு தன்மை ஏற்பட்டு நாளடைவில் நமக்கு நாற்றம், அதாவது கற்றாழை நாற்றமாக மாறி மேல் தோல் எங்கும் ஒரு வகையான அரிப்பு தோன்றும். இவற்றை நீக்கிக் கொள்வதற்கும் பித்தம் அதிகரித்து பாத வெடிப்பு ஏற்படும். உள்ளங்கால்களில் சிறு சிறு வெடிப்புகள் தோன்றி மிகவும் அச்சுறுத்தலாகவும் உடலுக்கு துன்புறுத்தும் செய்யக்கூடிய இந்த நோயும் நீக்கிக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, முதலில் இந்த கற்றாழை நாற்றமும் பாத பித்த வெடிப்புகளும் வருவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அதிகப்படியான கோடை காலங்களில் நமக்கு அளவிற்கு அதிகமாக நாவறட்சி ஏற்படும். ஏனென்றால் வெப்பத்தின் அளவுகள் அதிகரிக்கும் பொழுது நமது உடலில் உள்ள நீர்ச்சத்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆகையால் அளவிற்கு அதிகமாக இந்த காலகட்டங்களில் நீரை பருகுவது மிக முக்கியம். ஒரு சிலருக்கு நீர்ச்சத்து குறைந்து கொண்டே வந்தால் வியர்வை சுரப்பிகள் அளவிற்கு அதிகமாக வியர்வைகளை வெளியேற்றி மேனி எங்கும் உப்பு பூத்து நாளடைவில் நாற்றம் எடுத்துவிடும். இந்த கற்றாழை நாற்றத்தை நீக்கிக் கொள்வதற்கும் மேலும் ஒரு சிலருக்கு அளவிற்கு அதிகமாக பித்த நீர் உடலில் சுரக்க ஆரம்பித்து விடும். அதற்கு மிக முக்கிய காரணம் அளவிற்கு அதிகமான தேநீர். தேநீர் பருகுவதால் படிப்படியாக பித்தத்தன்மை அதிகரித்து விடும். இதற்கு சித்த மருத்துவ ஆங்கிலத்தில் ஹார்டிகேரியா என்று பெயர். இந்த சீத பித்தம் என்று பெயர். இந்த சீத பித்தம் அதிகரித்து விட்டால் ஒரு சிலருக்கு அதிவிடியற் காலை எழுந்தவுடன் தலை முழுவதும் கிறுகிறுப்பு தன்மை ஏற்படும். வாயிலிருந்து ஒரு வகையான கசப்பு பித்த நீர் சுரக்கும். பல் துலக்கிவிட்டு நாம் உமிழ்நீரை துப்பினால் அளவிற்கு அதிகமான பித்த நீர் சுரந்து வாய் முழுவதும் கசப்புத்தன்மை ஏற்படும். அதிசீக்கிரமாகவே உடலில் இளநரை தோன்றும். இவையெல்லாம் பித்த வெடிப்பு மற்றும் பித்தத்தன்மை அதிகரிப்பதற்கான அறிகுறிகள். அன்பான நேயர்களே, இந்த நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் உடலில் நீர்ச்சத்து குறைதல், தேவையில்லாமல் உடலில் நஞ்சுக்கள் தங்குதல், உணவு மூலமாகவோ உட்கொள்ளும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களின் மூலமாகவோ குடி தண்ணீர் மூலமாகவோ சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக உணவு மூலமும் சுகாதாரமற்ற குடிநீர் மூலமும் நஞ்சு பொருட்கள் உடலில் தங்கி நமக்கு கற்றாழை நாற்றத்தை தோற்றுவிக்கின்றன. மேலும் சீத பித்தம் அதிகரிப்பதற்கு தேநீர், அளவு கடந்த மனக்குழப்பங்கள் மற்றும் பல்வேறு வகையான காரணங்கள். இந்த நோய் ஒருவருக்கு இயற்கையிலேயே இரத்தத்தோடு கலந்து வந்துவிட்டால் அவற்றை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை கண்டங்கத்திரி.